ஒரு தலைவர் தாம் வாழ்ந்ததில்லை, ஆனால் ஒரு நாட்டை வாழ வைத்தார். காமராஜர் பள்ளிக்கூடம் கூட செல்ல முடியாமல் வீட்டு குடும்பத்துக்காக வேலை தேடிய சிறுவன், ஆனால் பின்னாளில் கோடிக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கூடம் போனவராக்கினார். அவரால் தான் மதிய உணவு திட்டம் இந்தியா முழுக்க பரவியது. ஊர் ஊரா பள்ளிகள் கட்டினவர். அமைச்சராயிருந்தும் சொந்த குடிலே கண்ணீர் விட்டு இருந்தவர். ஊழல் தெரியாத ஒரு அரசியல் வாழ்க்கை. பணம் இல்லை, பதவிக்காக ஓடவில்லை, சாதாரணமாக வாழ்ந்த மாமனிதர். அவர் ஒரு தலைவர், ஆனால் இல்லாதது போல வாழ்ந்தவர். முதலமைச்சராக இருந்தவர், ஆனால் ஆடம்பரம் வேண்டாம்னு சொன்னவர். தன் குடும்பத்து கூட நேரம் கொடுக்க முடியல, ஆனால் கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துக்கு உயிர் கொடுத்தார். ஓய்வு பெற்றபோது அவர் சொத்தெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு துணி சட்டை, ஒரு வேட்டி, ஒரு ஜெட்டி, ஒரு ஜாம்ஸ் புக். அதான் ஒரு நாட்டின் உண்மையான செல்வந்தர். நாம் இன்று பெரிய தலைவர்களை பார்க்குறோம், ஆனா அவங்க உருவாக்கிய தலைவரை யாரும் பேச மாட்டாங்க. பிரதமர் பதவிக்காக போட்டி போனவர் இல்ல, ஆனா பிரதமரை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு தலைவனாக்கியவர். நேரு பிறகு நாடு குழம்பி நிக்கும்போது ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிவு பண்ணினவர் இவர்தான் அப்படின்னு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்தார். அவரை ஒரு முடிவு இந்திய அரசியலை மாற்றியமைச்சது. பதவி இல்லாம அரசியல் நடத்தி பார்த்தவர், தலைவர் இல்லாம தலைவர்களை உருவாக்கியவர். தலைவர்களுக்கு தலைவரா இருந்தவர் காமராஜர். ஒரு நாள் ஒருவர் காமராஜரிடம் கேட்டார், உங்களோட சேவிங்ஸ் எவ்வளவு? அவர் சிரிச்சாரு. பிறகு சொன்னார், நான் சேமிக்கல, நான் ஊருக்கே கொடுத்துட்டேன். படிக்க முடியாம விட்டு வச்சதுக்கு வருத்தப்பட்டவர். அதே கல்விய தன் கோடிக்கணக்கான பசங்களுக்கு கொடுத்தா. படிக்கிறதுக்கே முடியாதவன், ஆனா படிக்க வேண்டிய சூழ்நிலையை கட்டியவன். மக்கள் நலனுக்காக தன் வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார். அவருக்கு சொத்து வேணா, புகழ் வேண்டான்னு இருந்தது. இவர் ஒரு தலைவர் அல்ல, மனிதநேயம் உயிரோடு இருந்த ஒரு காலம். மண்ணில் பிறந்த ஒரு மாமனிதன். மக்கள் மனதில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது போல ஒரு தலைவர் கிடைக்குமா? நெஞ்ச நெகிழ வைக்கும் இன்னும் உண்மைகள் உங்கள் கண்களுக்கு கொண்டு வர்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பார்ப்போம்.